السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்பும் கணியத்திற்கு உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே 49வது சூறாவான சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 12வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்துக்கு 3 வகையான அழகான உபதேசங்களை கூறுகின்றான். அதிலே ஒன்று, பிறரின் மீது சந்தேகப்படாதீர்கள், சந்தேக எண்ணம் கொண்டு நீங்கள் பார்க்காதீர்கள். நிச்சயமாக அப்படிப்பட்ட சந்தேக எண்ணங்கள் பாவம் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான். இந்த விளக்கம் உங்களுக்கு நேற்றைய தினம் கூறப்பட்டிருக்கிறது. அதுல இரண்டாவதாக அல்லாஹ் கூறுகின்றான், வலா தஜஸ்ஸஸு, பிறருடைய குறைகளை துருவி ஆராயாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இதை பற்றிய செய்திகளை உங்களுக்கு நான் இப்போது கூற இருக்கிறேன். இந்த இடத்திலே உங்களுக்கு 2 செய்திகள் நான் சொல்ல இருக்கிறேன். முதலாவதாக, பிறருடைய குறைகளை ஆராய்ச்சி செய்வதை மார்க்கம் தடை செய்கிறது. நன்றாக நீங்கள் பயானை கேட்க வேண்டும். நம்ம யதார்த்தமா போயிட்டு இருக்கோம். ஒருவர் தவறு செய்வதை நாம் கண்கூடா கண்டால் அவளை திருத்த வேண்டும். அவரை திருத்தம், அதை திருத்துவது என்பது பெருமானா சொன்னது மாதிரி, மன்றாமிற்கு முன்கர் பணி கையிருதி, ஒருவர் தவறு செய்வதை நீங்கள் பார்த்தால் முடிந்தால் கரங்களால் தருங்கள், முடியாவிட்டால் நாவினால் தருங்கள், முடியாவிட்டால் உள்ளத்திலாவது விரைந்திருப்பாக பெருமானா சொன்னார்கள். எனவே ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் அதை கண்டும் காணாமல் போகக்கூடாது. ஏதோ ஒரு அடிப்படையிலே அவனை திருத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அடித்து திருத்துவதோ அல்லது நாவின் மூலமாக திருத்துவதோ அல்லது உள்ளத்தாலாவது தவறு செய்கிறான் என்று அந்த தவறை வெறுக்கின்ற மக்களாக இருக்கு, என்னுடைய ஹிதாயத்துக்கு துவா செய்யக்கூடிய மக்களாக இருக்கு. இது ஒன்று. அதே நேரத்திலே அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவையின்றி நுழைவதை மார்க்கம் தடை செய்கிறது. அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க என்பதாக அடுத்தவருடைய குற்றம் குறைகளை காணுவதை துருவி ஆராய்வதை மார்க்கம் தடை செய்கின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த வசனத்தினுடைய விளக்கத்திலே தஃசீர் இப்னு கஸீர் இந்த ஹதீஸ் பதிவு செய்கிறார். அபூதாவுதிலே வருகிறது, இமித்தபாத அவுராத்தின் நாஸ் அஃஸதது அவ் கித்த அஃஸதது, மக்களுடைய குறைகளை நீ பின்பற்றினாள், என்ன இருக்கு, அந்த குறைகளுக்கு பின்னால் நீ போனால் அவர்களை நீ அழித்து விட்டாய் அல்லது அழிப்பதற்கு நெருங்கி விட்டாய் என்பதாக பெருமானா சொன்னார்கள். அடுத்தவருடைய குறைகளை நாம் இப்போது ஆராய்ச்சி செய்கிறோம் என்று சொன்னால் அவரை நம்ம அழிக்கணும், அவர் பேரை கெடுக்கணும், ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிற எண்ணம் இருந்ததால் தான் என்ன செய்கின்றோம், நாம் அதை செய்கின்றோம். அப்படி இல்லாவிட்டால் கூட அதை செய்வது என்பது அதன் அடையாளம் என்பதாக பெருமானார் கூறுகிறார். இல்ல, நாங்க அவரை அழிக்கிறது தான் எங்க நோக்கம் இல்லை, அவரை திருத்துறதா என்ற நோக்கம் இல்லை. திருத்துறது என்பதாக இருந்தாலும் கூட குறைகளை ஆராய்ச்சி செய்து திருத்தக்கூடாது. குறைகளை கண்டு திருத்தலாமே தவிர குறைகளை ஆராய்ச்சி செய்து திருத்தக்கூடாது. ஆராய்ச்சி செய்கிறோம் என்று சொன்னாலே அவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக நாம் முதலில் முடிவு செய்து விட்டோம். அதனால என்ன செய்கின்றோம், பிறருடைய குறைகளுக்கு பின்னால் நாம் செய்கின்றோம். ஹதீஸ்ல இப்படி செய்தி வருகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதன் அடுத்த மனிதனுடைய குறைகளை ஆராய்ச்சி செய்கின்றானோ அவருடைய குறைகளை ஆராய்வதற்கு அல்லாஹ் ஆரம்பித்து விடுகின்றான். அவருடைய குறையை ஆராய்வதற்கு அல்லாஹ் ஆரம்பித்து விடுகின்றான். பெருமானா அந்த ஹதீஸின் தொடர்களை சொல்வார்கள், எந்த மனிதனுடைய குறைகளை அல்லாஹ் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டானோ அவன் வீட்டில் இருந்தால் அல்லாஹ் தஆலா அவனை இழிவுபடுத்துவதாக பெருமானா சொன்னார்கள். அவன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட அவன் வீட்டிலே இருக்கான். அப்படி இருந்தாலும் கூட அவன் மீது ஒரு பழி அவன் மீது சுமத்தப்பட்டு அவன் இழிவாகுவான் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
அதனால நம்ம என்ன செய்யணும், அடுத்தவருடைய குறைகளை ஆராய்ச்சி செய்யணுங்கிற தேவையில்லை. நம்ம மறுநாள் கூட நம்ம ஒரு பயான் நிகழ்வு வைக்கும் போது ஹலீல் கூட ஒரு பயான் செஞ்சாங்கல்ல, அதுல கூட சில செய்திகள் சொன்னாங்க. அதுல 2 விஷயத்த சொன்னாங்க. ஒண்ணு என்னண்டா, அடுத்தவங்களோட குறை நீங்க ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அடுத்தவங்களுடைய அதிர்ஷ்டம் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்தவங்களுக்கு குறைகளுக்கு பின்னால நீங்க போகாதீங்க. ஏன்னா நீங்க எப்ப போக ஆரம்பிக்கிறீங்களோ அல்லாஹ் உங்களுடைய குறைகளுக்கு பின்னால வர ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் உங்களுடைய குறைகளுக்கு பின்னால வந்தா நீ என்ன செய்வீங்க என்பதாக கேட்டான். நம்ம அடுத்து பொதுவான ஒரு விஷயத்துல சைக்காலஜி நீங்க விளைவிக்கங்க, அல்லாஹ் மனிதனிடத்தில் எப்படி நடந்து கொள்வார் என்று சொன்னால் ஹதீஸ்ல நிறைய செய்தி வரும். மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் எப்படி நடந்து கொள்கின்றானோ அப்படித்தான் அவரிடத்தில் அல்லாஹ் நடக்கின்றான். பெருமானா சொல்லுவாங்க இல்லையா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முஸ்லிமின் குறைபை துனியா, ஒரு முஸ்லிமுடைய குறைகளை ஒரு முஸ்லிமுடைய என்ன செய்யறோம், கஷ்டத்தை நாம் நீக்குகிறோம், அல்லாஹ் நம்முடைய கஷ்டத்தை நீக்குகிறான். ஒரு முஸ்லிமுடைய குறையை வரைக்கின்றோம், அல்லாஹ் நம்முடைய குறையை நினைக்கின்றான். நான் ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்கின்றோம், அல்லாஹ் உதவி செய்கின்றான். எல்லாம் ஹதீஸ் இருக்கு. நான் ஒண்ணுக்கும் கொஞ்சம் ஹதீஸுக்கு அரபி வாசகங்கள் பிடிச்சு நான் ஆதாரம் சொல்லிக்கிறோம்னா நேரம் ஆயிடும். அதனால ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப பொதுவாகவே அல்லாஹ் நம்மிடத்தில் எப்படி நடக்கிறான் என்று சொன்னால் நாம் எப்படி நடக்கின்றோமோ அப்படி நடக்கின்றான். குர்ஆனிலே சூரத்துல் ஊரில் ஒரு செய்தி சொல்வார், அதாவது அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதாக நீங்கள் விரும்பினால் மக்களை மன்னிங்கள். அல்லாஹ் உங்களை மன்னிக்க நீங்க நினைக்கிறீங்களா? நீங்கள் மற்றவருடைய குறைகளை குற்றங்களை மன்னிங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வார். அல்லாஹ்வுடைய நியதி என்னவென்றால், நன்றாக நீங்க விலகிக் கொள்ளுங்கள், நம்மகிட்ட அல்லாஹ் எப்படி நடக்க வேண்டும், நம்மிடம் எப்படி அல்லாஹ் நடக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அப்படி நாம் மக்களிடம் நடக்கணும். அதுதான் சொன்னாங்க, நீங்க மக்களுடைய குறைகளுக்கு பின்னால போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா அல்லாஹ்வுடைய குறைகளுக்கு பின்னால வந்தா நீங்க என்ன செய்வீங்க? இந்த உலகத்துல எல்லாரும் 100% யோக்கியமானவங்க யாரும் கிடையவே கிடையாது. அவங்கவுங்க என்ன சொல்லிக்கலாம். ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு விஷயத்திலே பலகீனமானவன், ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு விஷயத்திலே பாவத்தை செய்கின்றான். சில பேர் பாத்தீங்கன்னா பெரிய இபாதத் செய்துட்டு இருப்பாரு, பொறுப்பு வாழ்ந்தவர் சரியில்லாம இருக்காரு, பெரிய இபாதத் செய்யறாரு, மனைவி முக்கத்திரிக்கை கேட்டீங்கன்னா தெரியும் அப்படின்னு, ஐயோ அவரா ஏன் கேட்குறியா சார் அப்படின்னு எனக்கு தாசு பள்ளியாசர் வந்து தொழுதுகிட்டே இருப்பாரு சார், வீட்டுக்கு வந்துட்டாருன்னா மாடி. எத்தனை மக்கள் இருக்கிறான்னு உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விஷயத்திலே குறை உடையவன் தான். என்ன சொல்றோம் அப்படின்னா, எப்போது நம்ம அடுத்தவுடைய குறைகளுக்கு நாம் பின்னால் போக ஆரம்பித்து விடுகின்றோமோ அல்லாஹ் நம்முடைய குறைகளுக்கு பின்னால் அதை வர ஆரம்பித்து விடுகிறார். அதற்கு இன்னொரு செய்தி சொன்னாங்க, மக்களுடைய குறைகளுக்கு பின்னால் போனவங்களுக்கு நல்ல மூத்து வந்து சரித்திரம் இடையவாக சொன்னாங்க. அவங்க நிறைய நாடுகளுக்கு போய் என்ன செய்யறாங்க, இல்லை நிறைய போனவங்க பார்த்தவங்க சொல்றாங்க, அடுத்தவுடைய குறைகளை ஆராய்ச்சி பண்ணி அடுத்தவனை கேவலப்படுத்தியவனுக்கு நல்ல மூத்து ஏற்பட சரித்திரம் இல்லை என்பதா. அதனால நம்ம என்ன செய்யறோம், மார்க்க மினிஸ்டரா நல்ல பயான தெளிவா தெரியுங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அங்கே ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால் அந்த தவறை கண்டிப்பதற்கு திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் மார்க்கம் கூறுகின்றது. ஆனால் அடுத்தவன் என்ன செய்யறான் என்பதை நோட்டமிடுவதை மார்க்கம் துணை செய்கின்றது. கசீர் இப்னு கசீர்ல தமிழ் கிதாப் இங்கே இருக்கு, இது கீழே வந்து 2 வரலாற்று செய்யலாம். ஒண்ணு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு புகழ்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே ஒரு மனிதர் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றார். அவருடைய தாடியிலே மதுவின் சில சொத்துக்கள் இருந்தது. இங்கேயோ மது குடிச்சிருக்காரு, மதுவுடைய சொத்து 1-2 சொத்து வந்து இருந்திருக்கு. அதை யாரோ பார்த்தார். சில மனிதர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் அதிகாரி மாதிரி இருப்பான். பாஸ்போர்ட் ஆபீஸ்ல போனீங்கன்னா இப்படித்தான் பார்ப்பான். இந்த இதுல வந்து இப்படி போட்டிருக்கு, இதுல போட்டிருக்கேம்மா. இதை போக்குவரத்துல வந்துட்டு பாருங்க, இதை வந்து 2 இம் இருக்கு, இதை 1 இம் இருக்கு, போயிட்டு மாத்திட்டு வாங்கன்னுவான். அதே மாதிரியே மக்கள் இருப்பான். அவன் ஆபீசர் திருத்துறாத அவன் கிடமை. சில பேர் பாத்தீங்கன்னா இப்படி பார்ப்பான். ஒரு மனிதர் வந்துட்டு கூட குடிச்சிட்டு வர்றாரு, அவருடைய தாலியில ஓரிரு சொத்துக்கள் வந்துட்டு மது இருக்கு. அவரை இழுத்துட்டு வந்துட்டாங்க. சூழ்நிலை சங்கீதாவில் நிறுத்தப்பட்டான். நிறுத்தி சொல்றாங்க, பாத்தீங்களா குடிச்சிருப்பான், பாருங்க தாடியில பாருங்க 1-2 சொத்துக்கள் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன அவதான் வந்து அதுல மசூத் சொன்னாங்களா, அடுத்தவருடைய குறைகளை ஆராய்ச்சி செய்வதை நாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றோம்.
சொல்லிட்டு அடுத்தவங்க சொல்லுவாங்க, எந்த தவறுகள் வெளிப்படையாக தெரிகின்றதோ இன்னா நாகுது, அந்த தவறைத்தான் நாம் பிடிப்பதற்கு, அதுக்கு தண்டிப்பதற்கு நாம் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுவாங்க. ஒரு சில பகிரங்கமாக குடிக்கிறான், அவனுக்கு பெரிய இஸ்லாமிய நாடா இருந்தா பிடிக்கணும், அவனுக்கு 40 சவுக்கடி கொடுக்க மாற்ற சொல்லுது. ஆனா ஒரு இங்கே உட்காந்து குடிச்சிட்டு வர்றான், அவனுடைய தாயில சில சொட்டு இருக்குங்கிறக்காவணி அவனை குடிச்சுக்குனாலும் நிப்பாட்டி தண்டனை கொடுக்க மார்க்கம் சுவைன்னு சொல்றாங்க. வரலாற்று இன்னொரு செய்தி எழுதுறாங்க, உக்குமத்துக்கு நானீர் இல்லாவுடைய எழுத்தாளராக துஹைங்கிறவர் இருந்தார். அவர் உக்குமத்துக்கு நானீர்கிட்ட சொன்னாரு, எங்க வீட்டு பக்கத்து எங்க வீடு பக்கத்து வீட்டுல குடிக்கிறாங்க எல்லாம் சொன்னார். இந்த ஆள் என்ன செய்ய, எப்படி பார்த்தா வார எடுத்து கண்டுபிடிச்சானா இல்ல எட்டி பார்த்தாலும் தெரியல. சொன்னார், எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல குடிக்கிறாங்க, நான் காவலர்களிடத்திலே நான் என்ன செய்யறேன், ரிப்போர்ட் பண்ண போறேன். காவலர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி நான் அவரை குடிச்சு கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. ஒப்பத்துல நானும் சொன்னாங்களா, அதை செய்யாதீங்க, அவங்களுக்கு உபதேசம் சொன்னாங்க. உபதேசம் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் வந்தாங்க, நான் உபதேசம் என்னங்க கேட்கிற மாதிரி தெரியல, மறுபடியும் எது தப்பு செய்யறாரு, நான் போய் காவலகத்தில் போய் இது செய்யறேன், நான் சொல்ல போறேன். சொன்னாங்களா, ஒரு முஸ்லிமுடைய குறை மறைப்பது என்பது உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளை மீட்டெடுத்த நன்மைக்கு சமமாக சொன்னாங்க. இந்த காலத்துல உயிரோடு ஒருத்தவங்க குழந்தைய பதைச்சிட்டாங்க, பதைச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம டக்குனு என்ன செய்யறோம், அதை பார்த்தவங்க போய் அந்த குழந்தையை நம்ம காப்பாத்தினா என்ன நன்மையோ அல்லாஹ் தூவா இல்லையா. ஒரு மனிதனுக்கு நீ உயிர் கொடுத்தார், இந்த உலகத்துக்கு நீ உயிர் கொடுத்ததற்கு சமம். ஒரு மனுஷனை காப்பாத்தின அப்படின்னா உலக மக்களை காப்பாற்றுவதற்கு சமம். ஒருவனை கொலை செய்து விட்டால் உலக மக்களை கொலை செய்வதற்கு சமம். ஆணிர் சொன்னாங்களா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பது என்பது உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தை மீட்டெடுத்துக்கு சமையல்வாக சொன்னாங்க. அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா, நல்ல விளைக்குங்க, ஒருத்தர் தவறு செய்வதை நாம் யதார்த்தமாகவே பார்த்தோம்னா அவர் திருத்ததுக்கு முயற்சி செய்யுங்க. ஆனா மக்களுடைய குறைகளுக்கு பின்னால் போகாதீர்கள். என்று சொன்னால் 2 பாதிப்பீர்கள் விலகிக் கொள்ளுங்கள். அவர்களுடைய குறைகளுக்கு பின்னால் அல்லாஹ் போக ஆரம்பித்து விடுகிறான். அல்லாஹ்வை அவமானப்படுத்த விடுவது இல்லை. 2வது செய்தி என்று சொன்னால் அவருக்கு நல்ல மூத்து ஏற்பட சரித்திரங்கள் கிடையாது. ஆனா அதே நேரத்தில் என்னன்னா, இதை இன்னொரு விஷயத்தை நீ விளைவிக்கீங்க, மக்களுடைய குறைகளுக்கு பின்னால் போகாதீர்கள் என்பது ஒரு செய்தி. இதை 2வது செய்தி. இந்த 2 வரலாறுல அதை என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அப்படி சில பேர் சொன்னாலும் கூட அதை ரொம்ப பெருசா நினைச்சிட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு நான் என்ன செய்ய நடவடிக்கை எடுப்பது என்பது தவறான விஷயம். நம்ம அதைதான் என்ன செய்யறாங்க, அப்துல்லா மசூத சொல்றாங்க, 30 ஆமீர் செய்யறாங்க. நிறைய பேர் எப்படி நம்ம அதை பார்க்கலாம். நம்ம திருச்சியிலேயே 4 பள்ளியினுடைய தலைவர் ஒருத்தர், யார் நீங்க விலகி இருப்பீங்க, திருச்சியில 4 பள்ளிக்கு ஒரே தலைவர், ஒரு நிர்வாகத்தில் நிற்கிறார். ஒரு தடவை ஆலிமுடைய கூட்டத்துல அவரை பத்தி ஒரு செய்தி அவரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. போதுன்னு சொன்னாங்க. அவரை போய் சொல்லப்பட்டார். அவர்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத் தொழுகை திரைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வர்றாரு, அவர் சுன்னத் தொழுகிறது இல்லை என்பதாக சொல்லப்பட்டார். அவர்கிட்ட ஒருத்தர் சொன்னார். அது அவர் கேட்டார், தலைவர் கேட்டாரா, துணியை கட்டா வந்துடுறாரா, கரெக்டான டயத்துக்கு துணி வச்சிடறாரு. அது துணியை கட்டா வந்துடுறாரு, அது கரெக்டா துணி வச்சுறாரு. ஆனா முன்னால உட்காந்து சுண்ண துழுவ மாட்டேங்கிறாரு. நான் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அந்த தலைவர் சொன்னாரா, நம்ம ஹதியா கொடுக்கறது அவர் அந்த நேரத்துல துழுவ வைக்கிறது தான். நம்ம சரியா கொடுக்கறது அவர் அந்த நேரத்துல துழுவ வைக்கிறது தான். அவர் சுண்ணுக்கு தொழுதாலும் துழுவாட்டார், அல்லாஹ் பதில் சொல்வாரு. அதை கேட்கறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. நீங்க அவர் சுண்ண தொழுகிறாரா இல்லையான்னு பார்க்காதீங்க, நீங்க தொழுது போங்க. ஒருவேளை ஒரு தொழுகைக்கு வரலன்னா அதை என்னோட சொல்லுவது கேட்க சொன்னார். சொல்லணும் வாய் முடிட்டு போயிட்டான். வெகு சொல்ல வர்ற அப்படின்னா, சில நேரத்துல சில மக்கள் இப்படி வேவு பார்க்கிறவங்க இருக்கதான் செய்வாங்க. அதுக்காக நம்ம சுண்ண தொழுக வேண்டும் என்பது நல்ல விஷயம்தான். சுண்ண தொழுக என்பது நல்ல விஷயம்தான். சுண்ணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்தால் நன்மை. அவர்கள் ஃபஜ்ருடைய லுஹுடைய சுண்ணத்தை தான் விடாம தொழுதிருக்கிறார்கள். மற்ற சுண்ணத்தை ஐரமொத்தா பெரும்பாலும் தொழுதிருக்கிறார், சில பேர் விட்டுருக்காங்க. அதனால என்ன செய்யறோம் அப்படின்னா, அதாவது உலமாக்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் சுண்ண தொழுகிறது சிறப்பிற்குரிய என்பது மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர் சுண்ண தொழுகிறாரா இல்லையா என்று பார்க்கிறது தேவையில்லை. டிஜிஎல் சலாதிரசனத்தின் அவங்க சொல்லுவாங்கன்னா, இந்த மக்கள் உலமாக்களை எந்த அளவுக்கு கண்காணிக்கிறார்கள் என்பதற்கும் செய்து சொன்னாங்களாம்.
ஒரு அஜித்திட்ட வந்து ஒரு அஜித் தொழுவு முடிச்சிட்டார். தொழுவு முடிச்சோடனே பக்கத்துல ஒருத்தர் சொன்னாங்க, ஹஸ்ரத் நீங்க வந்து 3 ரக்காத் தான் தொழுதீங்க, நீங்க 3 ரக்காத் தொழுது. அது சொன்னாங்க, அப்படியா நான் 4 ரக்காத்துல தொழுதேன். இல்ல நீங்க 3 ரக்காத் தான் தொழுதீங்க, நீங்க தொழுவ ஆரம்பிச்சது நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் போது. அப்படியா தெரியல ஆஜர் பார்த்துக்கிறாங்க சொல்லிட்டு டீச்சர் சொன்னாங்களா, அவர் சொன்னது ஃபர்து அல்ல, அவர் தொழுது சுன்னத்தை இருப்பார். அவர் தொழுது சுன்னத்து. அப்ப என்னன்னா ஒருத்தர் சுன்னத்து தொழுதாக கூட எத்தனை காத்து தொழுகிறார் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். ஆக இது நமக்கு தேவையற்றது. சொல்லக்கூடிய செய்திகள் என்று சொன்னால், ஒருவர் தவறு செய்வதை நீங்க நேரடியாக கண்டால் திருத்துவதற்கு முயற்சி செய்யுங்க, தவறு அல்ல. ஆனா அதே நேரத்தில் அடுத்தவங்க என்ன செய்யறாங்க என்பதாக அடுத்தவருடைய வாழ்க்கையை நீங்கள் நோட்டமிடாதீர்கள். அது மார்க்கத்திலே கடை செய்யப்பட்டிருக்க என்பதைத்தான் இந்த ஹதீஸ் மூலமாக, இந்த ஆயத்தின் மூலமாக நான் அறிந்து கொள்கின்றோம். கேட்டதை கடைபிடிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.